உங்களுக்கு என்னைய பார்த்தா பாவமா தெரியலையா? ஹாய் guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இது உங்கள் MCC vlogs. சில பேர் நான் லாஸ்டா வீடியோஸ் போட்டிருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நிறைய கரெக்ஷன்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு என்னைய பார்த்தா பாவமா தெரியலையா அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டேன். நீங்க வந்து சொல்லுங்க, அப்பதான் நான் வந்து மேலும் என்னை வந்து கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். நான் என்னென்ன மிஸ்டேக் பண்றேன் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து வீடியோஸ் போடையில பேக்ரவுண்ட்ல மியூசிக் போடுறேன். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த வீடியோ எடுக்கும் போது அதோட ஸ்டோரியை வந்து சொல்றாங்க. அது வந்து சொல்லலாம், பட் எனக்கு வந்து அது சொல்றதுக்குள்ளேயும் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ற டைமிங் வந்து டிலே ஆயிடுது, லேட் ஆயிடுது ரொம்ப. ஏன்னா ஆடியோ டப் பண்றது மட்டும் ஈஸி இல்லைங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நம்ம பேப்பர்ல வச்சு எழுதி ஒவ்வொன்றா சொல்லணும், அது கொஞ்சம் சிரமம் தான், நான் வந்து ஒத்துக்கிறேன். அதே மாதிரி மூவில உள்ள பாட்டை வந்து போட சொல்றீங்க, அதை போட்டோன்னா காப்பிரைட் வருது, என்ன பண்றது? ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அதே மாதிரி என்னோட ஃபேஸ் நான் பார்த்து வீடியோ எடுத்து பேசினேன் அப்படின்னா என்னால் பாதி வீடியோ வந்து கேப்சர் பண்ண முடியாது. இவ்வளோ இது இருக்குன்னா ஒரே ஆளாக நான் வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு என்னால் கொஞ்சம் சமாளிக்க முடியல. ஸோ இனிமேல் நான் வந்து வீடியோஸ் போடும்போது கொஞ்சம் பெஸ்ட்டாக போடுறேன். அதே மாதிரி வீடியோஸ் எடுக்கிறதும் சிம்பிளாக இருக்குது எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர். அதை நான் கொஞ்சம் பெட்டராக இனிமேல் மாற்றுறேன். ஸோ வந்து மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். காரைக்குடியில் நீ திருவிழா வேற வருது, அதையும் வீடியோ எடுத்து போடுவேன். ஸோ மறக்காமல் எல்லாரும் பாருங்கள். நம்ம சேனலை யாரும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.